வெர்டிகல் டேக் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டான ஒரு ரன்வே இருந்தா கூட போதும், அதை என்ன செஞ்சிடும், அதனுடைய லேண்டிங்கை சரியா செஞ்சிடும். இப்படிங்கிறதுலாம் F-35Bக்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பா இருந்துச்சு. ஆனா அந்த வரவேற்பே இன்னைக்கு பல சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத அவங்களாலேயே நம்பி இருக்க முடியாது. சரி விக்கி, அப்போ F-35 குடும்பத்துல இதுவரையிலும் எத்தனை விமானங்கள் விற்கப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு கேட்டா சுமார் 1000 விமானங்கள். அதுல ஒரு விமானம் தான் இப்ப திருவனந்தபுரத்துல வந்து நிக்குது. இதுல சேட்டமார் என்ன மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டா, நாங்க F-35 கூடயே வாழ்ந்து பழகிட்டோம், அதனால நாங்க F-35க்கு ஆதார் எடுக்கலாம்னு இருக்கோம். F-35B நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்ல இவங்க கூட உட்கார்ந்து கேரளால இருக்கக்கூடிய சேட்டமார் கூட சேச்சிமார் கூட உட்கார்ந்து அது ஒரு டீ குடிக்கிற மாதிரி எல்லாம் புகைப்படத்தை போட்டு அதை இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல வைரல். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மிஸ்யூடா அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே F-35 ரக விமானங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் சைடை உருவாக்கி இருக்கு. இந்த நெகட்டிவ் சைட்ல இருந்து லாக்ஹீட் மார்டின் எஸ்கேப் ஆகணும்னா F-35B ரக விமானத்தை ஏன் இந்த அளவுக்கு நீங்க ட்ராண்டத்துல விட்டீங்க அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும். அதுவும் குளோபல் லெவல்ல அவங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அடுத்ததா உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன? F-47 அப்படின்னா இதே மாதிரியான சிக்கல் உருவாகுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நிறைய இன்வெஸ்டர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதற்கான பதிலையும் உருவாக்க வேண்டும். இது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய ஆயுத விற்பனைக்கு இது சிக்கலை ஏற்படுத்துவதால் அமெரிக்காவும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும்.